الله 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 الله. இந்த நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள நாளாக ஆக்கித்தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் கழிந்து விட்டது. எஞ்சியிருப்பவைகள் எத்தனை என்று தெரியாது. அல்லாஹுடைய அருட்கொடைகள் ஒரு பெரிய அருட்கொடை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய முடிவை வைத்து அவன் நல்லவனா கெட்டவனா என்று முடிவு செய்து பட்டுவிடும். வாழ்க்கை பூராக பாவியாக இருந்துட்டு மௌத்தாகி போகிற கடைசி நாளன்று நல்லவனாக வாழ்ந்துவிட்டு மௌத்தானாலும் அவன் அல்லாஹ்விடத்தில் யாராக இருப்பான்? நல்லவனாகத்தான் இருப்பான். உலகத்தில் எங்கேயும் அப்படிப்பட்ட பட்டம் கிடைக்காது. உலகத்தில் மக்களுக்கு மக்கள் பட்டம் கொடுக்கும் பொழுதெல்லாம் பாஸ்ட்டை வச்சு தான் கொடுப்பாங்க. அல்லாஹ் பாஸ்ட்டை பார்க்க மாட்டான், ப்ரெசண்ட்டை பார்த்து பட்டம் கொடுத்துடுவான். அந்த நாளாக இந்த நாள் எங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? கடைசி நாள். அதனால் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்வோம், உன்னை சந்திக்கக்கூடிய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கும். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நாள். சும்மா யோசிங்களே பார்ப்போம். நித்திரைக்கு போகிறோம் தூங்குறதுக்கு. அந்த நாளை பற்றி கொஞ்சம் யோசித்தா சில மக்கள் கவலையோடு அந்த நாளை பிடிச்சு கொள்வாங்க. இன்றைக்கு தொலை கிடைச்ச இல்லை, இன்றைக்கு தஹஜ்ஜத் மிஸ் ஆகிட்டுது, இன்றைக்கு குடும்பத்தோடைய கொஞ்சம் நேரம் கொடுக்க டைம் கிடைக்கல, பிள்ளைகளுடைய உறவாட கொஞ்சம் கதைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, தன்னோடைய கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. மற்றவர்களுடைய பேசுறத விட்டுட்டு தன்னோடைய பேசுறது, தன்னை பற்றி கொஞ்சம் ஒரு மறுபரிசீலனை செஞ்சு கொள்ளக்கூட டைம் கிடைச்சிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒருவருடைய நாள் அந்த நாளாக இருக்க வேண்டால் அவருக்கு நிச்சயமாக தூங்கும் பொழுது அந்த உணர்வு என்ன செய்யாது? ஒரு சந்தோஷமாக இருக்காது. அவரே வருத்தப்பட்ட நிலையில் தூங்குவார். அதுக்கு மேல ஏதும் பாவம் செஞ்சிருந்தா, 2 பேரை பற்றி கீபத்து பேசிட்டோம், 2 பொய் சொல்லிட்டோம், கொஞ்சம் ஏதோ வீட்டுக்குள்ள ஒரு பொய் என்ற நினைப்பில் பொய் உண்மை என்று ஏதோ சொல்ல முடியாது என்று பொய்யாக சொல்லிட்டோம். அது கணவனும் செய்திருக்கலாம், மனைவியும் செய்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ராவு தூங்கும் பொழுது எங்களுக்கு அந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்காது. அதெல்லாம் குத்தும், அதெல்லாம் வாழ்க்கையில் குத்தும். இல்லை ஒரு நாள் நித்திரைக்கு போனோம், மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுவோம், 2 நோயாளியை பார்த்தோம், 2 தர்மம் செஞ்சுருக்கின்றோம், கொஞ்சம் நல்லதை 2 குர்ஆன் ஓதினோம், கொஞ்சம் நல்ல 2 வார்த்தைகளை பல பேர்கிட்ட 2 பேர்கிட்ட படித்து கொண்டோம். ஏதோ இன்றைக்கு நாள் ஏதோ ஒன்று அடைந்திருக்கிறோம். அந்த சந்தோஷம் இருக்குதானே, அந்த சந்தோஷத்தை அளக்கிறதுக்கு மெஷின்ஸ் இல்லை, அளவுகோல் இல்லை. அது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நாங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும், அளந்து பார்க்க வேண்டும். எங்களுடைய நாட்கள் எப்படி கழியுது, அந்த நாளை முடிக்கும் பொழுது எப்படி என்னுடைய நாள் இருக்குது. ஒரு ஹதீஸ் அல்ல, ஆனாலும் ஒரு அசர் என்று சொன்னால் முன்னோர்கள் சொன்ன ஒரு கருத்து. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் மோசமானதாக இருந்தால் அது பெரிய நஷ்டம். நேற்றைய நாள் மாதிரியே இன்றைய நாளும் இருந்தால் அது ஒன்றும் இல்லை. நேற்றைய விடவும் இன்றைய நாள் நல்லதாக இருந்தால் லாபம். அப்படித்தானே? அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நாளை எனக்கும் உங்களுக்கும் 4 விடயங்களை படித்துக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானா. நான் 2வது வாரம் இந்த இடத்துக்கு வாரேன். 2வதாக இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி மையம் கிட்டத்தட்ட எனக்கு இது ஆரம்பித்த நாள் தொட்டு எனக்கு தெரியும். நான் 1998 யூகேக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆனாலும்
இங்கே வர வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தாலும் கூட நாங்கள் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் நேரம் வர வேண்டும் என்று சொல்லி, எல்லாத்துக்கும் நேரம் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். பல சந்தர்ப்பங்களில் பல நபர்கள், பல சகோதரர்கள், குறிப்பாக முபாரக் பிரதருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, நான் லூட்டனில் ஒரு ஸ்லீஃப் உடைய ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த சந்தர்ப்பத்தில் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள், சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அகார் அவர்கள், அல்லாஹ் அவருக்கு மேலே அருள் செய்வானாக, என்னிடத்தில் பல சந்தர்ப்பங்களில் உங்களுடைய நடவடிக்கைகளை பற்றியும் உங்களுடைய தூர நோக்குகளை பற்றியும் உங்களுடைய அர்ப்பணிப்பை பற்றியும் அவர் கதைத்தது உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். எனவே நல்ல பல சான்றிதழ்கள் உங்களை பற்றி இருக்கிறது. அந்த மனப்பதிவுடன் தான் இன்றைய வகுப்பையும் நான் ஆரம்பம் செய்ய விரும்புகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நல்ல விஷயங்களை படித்துக் கொள்வதுன்னு சொல்லி. இப்போ வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு பரிசீலனை செஞ்சு கொள்வோம். படிக்கிறது என்றால் என்ன, ஏன் படிக்கணும், எஜுகேஷனுடைய பர்பஸ் என்ன? இதோட வகுப்பு நான் இன்றைக்கு 4 விஷயம், தெரியாத விஷயம் படிக்க போகிறேன், அல்லது எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ள போகிறேன், புதுப்பித்துக் கொள்ள போகிறேன். கல்வியினுடைய நோக்கம் என்ன? இப்போ நீங்கள் படிக்கிறத, இப்போ நான் இங்கே இந்த வகுப்பை நானும் நீங்களும் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய உணர்வோடு படிக்கிறேன், அப்படித்தானே? இதே வகுப்பை எனக்கு மாற்று மதத்தை சார்ந்தாக்கிறதுக்கும் செய்யணும். இதே குர்ஆனை, இதே நம்பிக்கையை, இதே விசுவாசத்தை, இதே யதார்த்தத்தை அவர்களுடைய என்ன செய்ய முடியும், எனக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். கல்வியினுடைய நோக்கம் என்ன? Why we have to learn? நான் நினைக்கிறேன் இந்த குறுஞ்செய்தி நீங்கள் ஒவ்வொரு யூடியூப்லையும், ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும், ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஏதாவது ஒன்று கேட்கும் பொழுது இதை கொஞ்சம் அலசிக்கொள்ளணும். ஏன் கேட்கிறேன், எதற்காக வேண்டி இதை படிக்கிறேன், எதற்காக வேண்டி இந்த ஜும்மா பேன கேட்கிறேன். நேரம் எனக்கு சும்மா கழிய முடியாது. உலகத்தில் யாருமே சும்மா எதுவும் செய்ய மாட்டாங்கண்ணா. there should be some outcome. ஒரு அவுட்கம் இருக்கணும். இதை செஞ்சால் இது கிடைக்கும். சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய நடத்தம் என்ன, ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம். என்ன டைமை நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு அது அங்கிருந்து ரிட்டர்ன் கிடைக்கும். உலகத்தில் எதை செஞ்சாலும் என்ன செய்யாது, ஷேரிங் தான். நான் இதைத்தான், நீ எனக்கு இதைத்தான். நான் படிக்கிறேன் என்றா படிப்பதனுடைய நோக்கம் என்ன? எந்த நோக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க சொன்னாங்க? இன்றைய உலகம் எதுக்கு படிக்குது? நான் காலத்தை நேரத்தை கருத்தில் கொண்டு நான் 3 வித்தியாசமாக சொல்லித்தரேன். ஏன் படிக்கும், ஏன் படிக்கும்? கல்வி என்பது வெறுமனே இன்ஃபர்மேஷன் அல்ல. இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி படிக்க வேணும். எனக்கு தெரியும் என்று சொல்ல படித்து வேலை இல்லையே. கல்வியினுடைய அடிப்படையான நோக்கம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன நோக்கம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னது மாற்றம்? ஜஸ்ட் எனக்கு இது தெரியாமல் இருந்துச்சு, இன்றைக்கு பிறகு தெரியும். தெரியாத காலத்தில் இருந்தது போலேயே தெரிந்ததுக்கு பிறகும் நான் இருப்பேன் என்றால் படித்த நோக்கம் என்ன? இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கல்வி தெரியும் என்று சொல்வதற்காக வேண்டி படிப்பதற்கு பேர் கல்வி அல்ல. அப்ப கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஒரு பயான் அப்லோட் பண்ணிட்டா கம்ப்யூட்டர்ல வந்து இருக்கு, அது அந்த பயான் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்க்ல அதுவும் ரெக்கார்டாக தான் இருக்குது. கல்வியினுடைய அடிப்படையான நோக்கம் இன்ஃபர்மேஷன் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதைகளை மாற்றும், என்ன வித்தியாசப்படுத்தணும். தெரிந்தவன், இவர் படித்தவர். இதுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல நியாயமான உதாரணங்கள் இருக்கிறது. எப்படி என்ன மாற்றணும்? கல்வி என்பது கற்றபடி நடப்பதற்கு. கல்வி என்பது எனக்கு தெரியும் என்று சொல்வதற்கல்ல, தன்னை மாற்றணும்.
இது இந்த 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 நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல, த்ரூ அவுட் த லைஃப் எதை படித்தாலும் சரி, ஒரு ஜும்மா பயான் கேட்டாலும் சரி, இன்றைக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து என் வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும். இப்போ குர்ஆன் அப்படி தான் சொல்லுது, 45 நிமிஷம் ஜும்மாவில் 45 நிமிஷத்தினுடைய வார்த்தைகள் உங்களை மாற்றாது. ஒரு வினாடி இருக்கும் உங்களை மாத்திர வினாடி. அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான் குர்ஆன்ல. கேட்டதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது, அதில் நல்ல உங்களுக்கு கொண்டு இருக்கும். ஏதாவது உங்களோட லைஃபுக்கு தேவையான ஒன்று இருக்கும். இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவை. ஃபார்மசிக்கு போய் அங்கே இருக்கிற மருந்து எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா என்னோட டயபெட்டிக் பேஷண்ட், எனக்கு டயபெட்டிக் மருந்து தேவையில்லை. எனக்கு பிளட் ப்ரெஷர் இல்லை, எனக்கு என்ன தேவையில்லை, அந்த மருந்து தேவையில்லை. ஐம் a cholesterol person, I need that one. எனக்கு என்ன வேணும், என்ன சிக்னஸ் என்ன, அந்த பயானில், அந்த நிகழ்ச்சியில், அந்த குத்துபாவில் அதுக்குரிய மருந்து கிடைக்கும். அதான் அப்படி நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுப்பான். சம்டைம் கேட்பாங்க, எத்தனையோ கேள்விகளை வச்சு கொண்டு வந்தேன் ஹசரத், அந்த பயான் எல்லா கேள்விக்கும் என்ன கிடைச்சது, விட கிடைச்சது. என்ன அது கனெக்ஷன். யூ கேம் வித் சம் இன்டென்ஷன். நீங்கள் வந்து இங்கே ஒரு நோக்கத்தோட, அந்த நோக்கத்தை அல்லாஹ் இங்கே பிரதிபலிக்க செய்வோம். அது ஹதீஸ்லையும் இருக்குது, அது ஹதீஸ்லையும் இருக்குது. ஹதீஸ்ல இப்படி இருக்குது, தொழுகையில் இமாம் அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சு விட்டா சொன்னாங்க, அது முஸல்லிங்களுடைய தவறுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா உங்களுக்கு? யாரோட தவறு? பின்ன தொழக்கூடியவங்களுடைய. உங்களோட சிந்தனை சிதறும் பொழுது தலைவருடைய சிந்தனையை என்ன செஞ்சிடும், சிதறிடும். சிந்தனைகள் ஊர்மிக்கும் பொழுது இமாமுடைய சிந்தனை என்ன செய்யும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன யதார்த்தம். அப்ப வாழ்க்கையில் முதலாவது நோக்கம், நாங்கள் எதை படித்தாலும் சரி, அது ஆன்லைனில் படித்தாலும் சரி, அது ஒரு ஏற்கனவே அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை படித்தாலும் சரி, வாசித்தாலும் சரி, அது என்ன செய்யணும், முதலாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொண்டு வரணும். இது முதல் கட்டம். ரெண்டாவது, இந்த உலகத்தில் எங்களோட பிள்ளைகளுடைய நாங்கள் ஷேர் பண்ண வைப்பேமே, கல்வியினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன தெரியுமா? வாழ்வாதாரம் அல்ல, பணிபுரிவது. Not for the survival, but for the service. கல்வியினுடைய நோக்கம் என்ன இல்லை? சர்வைவல் இல்லை. இப்போ சர்வைவல் தான் நோக்கம் என்றா, படிக்காதவனுக்கும் படித்தவன் என்ன வித்தியாசம்? அவன் படித்து வேலை செய்கிறான், படித்து அவன் வேலை செய்கிறான், ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க, ரெண்டு பேருக்கு ஒரு வயிறு தானே, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க. அவர் படித்து சம்பாதிக்கிறார், இவர் என்ன செய்கிறாரு? படிக்காம சம்பாதிக்கிறாரு. கொஞ்சம் வாங்குற அமௌண்ட் கொஞ்சம் என்ன செய்யும், முன்ன பின் இருக்கும். அவரோட விசிட்டிங் கார்டில் சில எழுத்துக்கள் இருக்கும் கூட குறைய. யாரோட விசிட்டிங் கார்டில்? படித்த விசிட்டிங் கார்டில் பின்னுக்கு பேர் கொஞ்சம் இருக்கும். ஆனால் ரெண்டு பேருடைய டவுன் த லைன் கீழுக்கு பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்று தானே. படித்தவனுடைய நோக்கம் சர்வைவல் அல்ல, சர்வைவல் அல்ல. படித்தவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் பணி செய்வது, சர்வீஸ். ஐ கேன் சர்வ் த பீப்புள். எனக்கு பிறரை வாழ வைக்கலாம். படிக்காதவனுக்கு பிறரை வாழ வைக்க முடியாது, படித்தவனுக்கு என்ன செய்ய முடியும்? பிறரை வாழ வைக்கலாம். சில அட்வைஸ் பண்ணலாம், ஒரு ரோல் மாடலாக மாறலாம். பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுவோம், மகானித படி, வாழ்க்கையில் சர்வீஸ் பண்ணலாம், பணி செய்யலாம், பிறரை வாழ வைக்கலாம், பிறருடைய கண்ணீரை துடைக்கலாம். எனக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லை. படிக்கிறதுக்கு முன்னாலேயே எப்படி சூஸ் பண்ணுவோம்? எதை படித்தா கூட சம்பாதிக்கலாம், வேண்டாம் என்று சொல்லலை, நல்லா சம்பாதிங்க. ஆனால் சம்பாத்தியம் அல்ல முதன்மையானது. முதன்மை என்ன? சர்வீஸ். எனக்கு என்ன இதில் சர்வீஸ் பண்ணலாம்? டாக்டர் ஆகிறேன்னா நல்ல ஒரு சர்வீஸ், எனக்கு பே பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஒரு அக்கௌண்டன்ட் ஆகிறேன்னா நான் சர்வீஸ் பண்ண போகிறேன். இது உலகத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய ரெண்டாவது பாடம். முதலாவது இன்ஃபர்மேஷன் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரெண்டாவது சர்வைவல் அல்ல, சர்வீஸ். வயிற்று பிழைப்புக்காக வேண்டி படிக்காமல் பணி செய்வதற்காக படியுங்கள். மூணாவது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எப்படி அதை பேசுவது என்று எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கிறது. யதார்த்தத்தில் டியூட்டி செய்ய படியுங்க.
ரைட்ஸை கிளைம் பண்ண படிக்க வேணும். சரிதானே? இந்த உலகத்தை எல்லாருக்குமே தெரியும் தண்ட ரைட்ஸ் என்னன்னு சொல்லி, ஆனால் யாருக்குமே தெரியாது தண்ட டியூட்டி என்னன்னு சொல்லி. எல்லாருக்கும் தெரியும் அந்த ரைட்ஸ் என்ன. வைஃபுக்கு தெரியும் என் ரைட்ஸ் என்ன, என் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன செய்யணும், ஆனால் அவருக்கு தெரியும் அவன் என்ன செய்யணும்னு சொல்லி. ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூடிய ஒரு பேச்சாளர் சொல்லுவார், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சொல்லுவார், இந்தியாவில் டீ போடுற மனுஷன் இருக்கிறாரு, இந்த டீ போடுவாங்க தானே சாய்வாலா, அவருக்கும் எல்லாம் தெரியும். இந்தியாவுடைய பிரதமரை விட தெரியும். அந்த இந்தியாவுடைய கிரிக்கெட் டீமை கேப்டன் பண்ற MS டோனியா அவரை விட தெரியும். அவன் இந்த போல இப்படி போட்டான், இப்படி தானே போட்டுக்கணும். யாரு தெரியும்? ஏன் படிச்சான்? அவனுக்கு தெரியல எப்படி அடிக்கிறது. யாரு சொல்றாரு இவரு? அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் ஒன்று தான் தெரியாது, டீ போட தெரியாது. அவருக்கு எல்லாம் தெரியும், என்ன தெரியாது? டீ மட்டும் போட தெரியாது. நான் சக்கரை கம்மி போட்டுத்தான்னு சொல்லி, இல்லை சக்கரை கூட போட்டு இருக்கலாம், அது தெரியும் அவருக்கு. இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்கும் அட்வைஸ் பண்ண கெப்பாசிட்டி இருக்கிறது. இந்தியாவுடைய விளையாட்டுத்துறையில் இருக்கிற வீரர்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவருக்கு அட்வைஸ் பண்ணணும். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது? டீ மட்டும் போட தெரியாது போலதான் எங்களோட வாழ்க்கை. இது எங்களுக்கு அப்ளை ஆகும். Sometimes we are very good advisor, but I am not good, very good husband inside the house. சமூகத்துக்கு தலைவர், சங்கத்துக்கு என்ன தலைவர், பஞ்சாயத்தில் பெரிய மனிதர், ஊருக்கு மாஷா அல்லாஹ் 4 பேர் மதிக்கிறாங்க, எல்லாம் சரி. ஆனால் வீட்டுக்குள்ள இது எனக்கு அப்ளை ஆகுமா? அப்படி இருந்தால் வாழ்க்கையில் முதலாவது படிக்க வேண்டிய பாடம், வாட் இஸ் மை டியூட்டி, நான் என்ன செய்யணும். எனக்கு புள்ளை உண்டு, அல்லாஹ் தந்துட்டான். இன்னைக்கு நான் நேற்று கூட சொன்னேன், மாலையில் ஹெரோல வச்சு எனக்கு புள்ளை எல்லாம் தந்துட்டான். இந்த பிள்ளைக்கு நான் வாப்பா. பாசிட்டிவ் பேரண்டிங். என் வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல ஒரு வாப்பாவாக இருக்கணும். என்ன செய்யணும்? நான் யதார்த்தத்தை சொல்றேன். சமூகத்துடைய வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு பேரண்ட்ஸ் வந்துட்டு உம்மா வாப்பா 2 பேருமே பாசிட்டிவ் பேரண்ட்ஸ் இங்கே படிக்கிற தெரியுமா? பிள்ளைகள் கரப்டானத்துக்கு போகிறது, அதுக்கு பிறகு அழுது புலம்பி, அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு யோசனை வரும் பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும். அந்த கட்டம் கடந்து போய்விட்டது. நம்மில் அநேகமானவர்கள் எங்களுடைய பெற்றோர்களுடைய ஹக்குகளை பற்றி படிக்கிறது பெற்றோரை கபூரில் வச்சுட்டு தான். எங்கே வச்சுட்டு? கபூரில் வச்சுட்டு கேட்பாங்க, பள்ளி கட்டலாமா, பாப்பாக்கு இதை செய்யலாமா, எப்படி செய்யலாமா? புரியுது உங்களுக்கு? காலம் கடந்து கற்கக்கூடிய கல்வி எந்த பிரயோஜனத்தையும் தராது. நான் தாவா சென்டருக்கு மிக வினயமாக சொல்கிறேன், ஒரு ஆனுவல் கலண்டரில் 2 ப்ரோக்ராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று, இந்த வருஷம் 2023-24க்குள்ள திருமணம் முடிக்க இருக்கின்ற யுவதிகளுக்கும் வாலிபர்களுக்குமான ஒரு தனி நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? ஒரு தனி நிகழ்ச்சி. அதில் பேரண்ட்ஸ் வரக்கூடாது, அவங்க மட்டும் வரணும், அவங்க படிக்கணும். அதை 3 கட்டமாக பிரிக்கலாம். நான் சொல்றேன் 3 கட்டமாக பிரிக்கலாம். இது தாவா சென்டர் இஸ்லாமிய அழைப்பு பணிய மையம் இதை செய்யலாம். இது ஆனுவல் ப்ரோக்ராம்ல இப்படி ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. என்ன ப்ரோக்ராம்? இந்த வருஷம் 2023-24 ஆண்டுகளுக்குள்ள நிக்காக செய்வதற்கு இருக்கக்கூடியவர்கள் படிக்க, ஆனால் ஒரு பாசறை. அதில் அதை 3 பிரிக்கலாம். ஒன்று, பாய்ஸுக்கு மட்டும் தனியாக செய்ய வேண்டிய, கணவனுக்கு மட்டும் செய்ய வேண்டிய ஒரு வகுப்பறை இருக்குது. யாருக்கு மட்டும்? கேர்ள்ஸுக்கு மட்டும் 2வது. இது ஒரு 20 மணித்தியாலம் உண்டு, அது ஒரு 20 மணித்தியாலம். 2 பேரையும் உட்கார வைத்து செய்ய வேண்டிய ஒரு வகுப்பறையும் இருக்குது. இது ஆல் டுகெதர் ஒரு 60-50 மணித்தியாலத்துடைய வகுப்பறை. சரி, அது ஒரு 20 மணித்தியாலம் வாய்க்கொள்வோம் சுருக்கி. இது செய்யுங்க. 2023-24 ஆண்டுகளுக்குள்ள இந்த காலப்பகுதியில் பெற்றோராக ஆகுவதற்கென்று இருக்கக்கூடிய கப்பல்ஸ், அவங்களுக்கு புதிய ஒரு பேபி கிடைக்கும். ஒரு 2 நாள் ஒரு கருத்தரங்கு, பாசிட்டிவ் பேரண்டிங். உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ
உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ என்னண்டா புள்ள கிடச்சிட்டு புள்ள வயிற்றுல தனிச்சிட்டுதா, சரி டாக்டர்கிட்ட போனோம். அவங்க சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா. பண்டையிலேருந்து பேர் வைக்க ஆரம்பிச்சிடுவோம். என்ன பேர் தேடுறது? உள்ள எல்லா வெப்சைட்டும் என்ன செய்வாங்க, பேர் தேடுவாங்க. யாருமே வச்சு இல்லாத பேராக இருக்கணும். அப்படி எல்லாம் ஒரு என்ன இருக்குது. சரி, அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? ஆம்பளை பிள்ளைண்டா என்ன பிங்க் கலரா ப்ளூ கலரில் சாமான் சேர்ப்பாங்க. பொம்பளை பிள்ளைன்னு என்ன செய்வாங்க? பின்ல சேர்ப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே இப்போ இன்னொரு கலாச்சாரம் வந்து இருக்கிறது, அக்கீக்கா சாப்பாடு. என்ன சாப்பாடு? நான் வானம் என்று சொல்லல, ஆனால் எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் அக்கீக்கா கொடுத்தாங்களாண்டே தெரியாது. அக்கீக்கா கொடுத்தாங்களாண்டே என்ன தெரியாது. அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த புள்ளையை நான் எப்படி வளர்த்து சேர்ப்பது? இந்த புள்ளையை இந்த கடைக்கு நான் வாரிசாக மாற்றணும். நான் தொழக்கூடிய முன்சஃபுக்கும் வாரிசாக மாற்றணும். உங்களோட கடைக்கு உங்களோட புள்ள வாரிசாக வரணும். உங்களோட தொழிலுக்கும் உங்களோட புள்ள வாரிசாக வரணும். நீங்கள் விட்டுட்டு போற உடைமைகளுக்கும் உங்களோட புள்ள வாரிசாக வருவது போல நீங்களும் நானும் முன்சஃபுட தொழுகிறோம். அந்த முன்சஃபுக்கும் யார் வாரிசாகணும் சொல்லுங்களேன்? பிள்ளைகள் வாரிசாகணும். அதுக்கு பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது. வாப்பதான் குறை. 45 வளைக்க இயலாது. எத்தனை வளைக்கலாம்? 5 தான் வளைக்கணும். 5 தான் வளைக்கணும். அதனால இந்த 2 வகுப்பையும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கன்சிடர் பண்ணுங்க. ஒரு லாங் வீக்கெண்ட் வருகிறது, சமர தேவையில்லை, எல்லாரும் இருக்கிற காலம். லாங் வீக்கெண்ட் வருகிறது, ஃப்ரீயா செய்யவும் வேணும். மார்க்கத்தை ஃப்ரீயா கொடுக்க வேணும். மார்க்கத்தை ஃப்ரீயா கொடுக்க வேணும். எல்லாம் இலவசமாக, எதுக்குமே இலவசமாக கிடைக்க மாட்டேன். இதை தவிர மார்க்கத்துக்கு சல்லி கட்டி படிங்க, வாழ்க்கைக்கு படிங்க, ஏதாவது உங்க அர்ப்பணிப்பு செஞ்சு படிங்க. சரி, இந்த 3 விஷயத்தோட தான் எங்களோட கல்வி பயணம் ஆரம்பமாகணும். திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காண்டி படிக்கணும். 2வது சர்வீஸ் மென்டாலிட்டி படிங்க. நான் சர்வீஸ் பண்ண போறேன், எனக்கு தெரியும், 10 பேர் சொல்லிக் கொடுக்க போறேன். செல்வத்துக்கு ஜகாத்து கொடுப்பதை போல செல்வாக்குக்கு ஜகாத்து கொடுக்கணும். எதுக்கு ஜகாத்து? செல்வத்துக்கு ஜகாத்து கொடுப்போம். இன்னலில் ஜாஹி ஜகாத்தன் கமாலில் மாலி ஜகாத்தன். உங்களோட பணத்துக்கு நீங்க 2.5% ஜகாத்து கணக்கு பார்த்து கொடுப்பது போல உங்களோட செல்வாக்குக்கு பின் இருக்குது ஜகாத் இருக்குது. என்ன ஜகாத் சொல்லுங்க பாப்போம். ஒரு மனிதர் வந்தாரு ஒரு ஷேഖிடத்தில், நான் பேரை மறந்துட்டேன், அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. வந்து அவர் சொன்னார், எனக்கு இவரிடத்தில், உங்களுக்கு இவரை தெரியும் தானே, எனக்காக வேண்டி ஒரு கொஞ்சம் பரிந்து பேசுங்களேன். அவர் பரிந்து பேசினார். அவர் பார்த்தார், நல்ல விஷயம், அவர் கேட்கிற விஷயம் உண்மையிலே நியாயமான விஷயம், அவருக்கு கிடைக்க வேண்டிய ஹக்குக்காக வேண்டி எனக்கு பரிந்து பேசி சொல்றாரு. உதாரணமாக உங்களோட புள்ளைய பாடசாலையில் போட வேண்டும். பாடசாலை நிர்வாகம் சொல்லுது எங்கள்கிட்ட என்ன இல்லை, இடம் இல்லை. அது யாரோ ஒருத்தர் பேசினா அவர் என்ன செய்வதுக்கு, பேசினா அதுக்கு சீட் கிடைக்கும். அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் சொன்னார், சரி வாப்பா நான் நாளைக்கு பேசிடுறேன். நாளைக்கு அவர் பேசிட்டாரு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லுது வந்து பிள்ளைய சேர்த்துருங்க, எங்களுக்கு இடம் இருக்குன்னாரு. சரி, நிர்வாகம் சொல்லிட்டுது. ஸ்கூல் நிர்வாகமும் அவங்க தவறு செய்யல, அவங்களுக்கு உண்மையிலே சீட் இருக்க இல்லை. அவங்க வச்சிருக்கிற சீட் வந்து ரிசர்வ் சீட். அந்த ரிசர்வ் சீட் ஒரு சீட்டை தந்துட்டாங்க. யார் தந்தாங்க? அப்போ சந்தோஷத்தில் போயிட்டு அந்த பெரிய மனிதர் எடுத்தார். இவர் போய் சொன்னாராம், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், நீங்கள் செஞ்ச உதவியால் தான் எங்களை புள்ள படிக்க போயிட்டு. இல்லை அப்போ நான் எந்த உதவியும் செய்யலை, அது எந்த செல்வாக்குக்குரிய ஜக்காத்துன்னாராங்க. அது எந்த செல்வாக்குக்குரிய ஜக்காத்து. சுப்ஹானல்லாஹ், அறிவுக்கும் ஜக்காத்து இருக்குது. நான் பார்த்து கொள்றேன் உங்களோட இப்போ என் கல்வியை, என் அறிவை. எனவே இந்த 3 நோக்கம், எஜுகேஷனுடைய முதல் நோக்கம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நான் படித்தவைகள் என்னை எப்படி மாற்றிக்குது. 2வது சர்வீஸ், சர்வைவல் அல்ல, சர்வைவல் கிடைச்சும். 3வது டியூட்டி, ரைட்ஸ் அல்ல. என்ற ரைட்ஸை கிளைம் பண்ணலாம் ஆகிரத்தில். இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தில் டியூட்டி செய்ய முடியாது, ஆகிரத்தில் டியூட்டி செய்ய முடியாது. ஆனால் ஆகிரத்தில் ரைட்ஸை கிளைம் பண்ணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உணர்வோடு இந்த வகுப்பை தொடர்வதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். இதுதான் வாழ்க்கையில் எல்லா பாடத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த 3 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை ரிப்பீட் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் அல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், சர்வைவலுக்கு அல்ல சர்வீஸுக்கு,
டியூட்டி செய்வதற்காண்டி படிக்கிறேன், ரைட்ஸை கிளைம் பண்ணுறதுக்கல்ல. எனக்கு ரைட்ஸ் ஆகிறதுல கிளைம் பண்ணிடும். ஆனால் டியூட்டி இங்கே தான் செய்ய வேண்டும். எங்கே செய்யணும்? உலகத்தில் தான் செய்ய வேண்டும். நான் ஒரு வாப்பா என்ற பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஒரு கணவன் என்ற மனைவிக்கு என்ன செய்யணும்? நான் ஒரு மனைவி என்ற கணவனுக்கு என்ன செய்யணும்? நான் ஒரு மகன் என்ற வாப்புமாக்கு என்ன செய்ய வேண்டும்? அவங்க எனக்கு என்ன செய்ய வேண்டும்? அது எனக்குரிய பொறுப்பல்ல. அது நாளை கியாமத்திலேயும் எனக்கு என்ன செய்ய முடியும்? பார்த்துக்கொள்ள முடியும். வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கிறது. நான் என்ன செய்யணும்? உனக்கு டியூட்டி என்ன செய்யணும்? அவன் எப்படி வந்திருக்கிறான்னு கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் தேவையில்லை. அவனுக்கு நான் என்ன செய்யணும்? எங்களோட மார்க்கம் இப்படிப்பட்ட அழகான புத்திமதிகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. ஜஸாக்கமுல்லாஹு ஹைர். பின்னுக்கு இருக்கிற எனக்கு தரப்பட்ட கொடுக்கப்பட்ட தலையங்கம் என்ன போவாருங்க? தலையங்கம் வெற்றிகரமான வாழ்க்கை பாதை. சரி, நான் அவர்கிட்ட கேட்கிறேன், வாழ்க்கை என்றால் என்ன சொல்லுங்க. வாழ்க்கை என்றால் என்ன? ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. ஒரு அழகான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கைன்னா எப்படி அதை டிஃபைன் பண்ணிடும்? வெற்றி என்பது ஒரு வார்த்தை, வாழ்க்கை என்பது ஒரு வார்த்தை. இது ரெண்டு விஷயம் தான். அந்த வெற்றிகரமான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை என்பது எப்படி டிஃபைன் பண்ணிடும்? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை. நல்ல விஷயம். ஜஸாக்கமுல்லாஹ். வேறொரு வகையில் வாழ்க்கை என்றால் என்ன சொல்லுவோம்? வாழ்க்கை என்பதை இப்படி சித்தரிக்கலாம், இப்படி கோடு போட்டு காட்டலாம். ரைட், நாங்கள் இதையும் கொடுத்துருக்கோமா ப்ளீஸ்? அதே மாதிரி son, can you take this also? Right, okay. வாழ்க்கை என்பது யதார்த்தத்தில் சொல்ல போன ரிலேஷன்ஷிப் தான், உறவுகள் தான் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? உறவுகள் தான் வாழ்க்கை. உறவுகளை எப்படி நீங்க நானும் நீங்களும் வெற்றிகரமாக கையாளுவோமோ அதில் தான் என்ன இருக்குது? வெற்றி இருக்குது. உறவு சொல்லுவோம். எனக்கு என்னோட உள்ள உறவு. யாருக்கு? எனக்கு என்னோட உள்ள உறவு. அதை ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக சித்தரிப்பாங்க. சூஃபியாக்கள் சொல்லுவாங்க முஹாசபான்னு சொல்லி, முராக்கபாண்டுவாங்க. தன்னோட தனிமையில் உட்கார்றது. யாரோட சொல்லுங்க? தன்னுடன் தனிமையில தான் உட்காருவது. தன்னை பத்தி தன்னிடத்தில் கேள்வி கேட்கிறது. நீ ஒரு உண்மையிலே முஸ்லீம் தானா? கேட்டு பாருங்க. எங்கள் உள்ளவங்களுக்கு பதில் சொல்லும். நீ உண்மையிலே இப்பயோ சுத்தமான ஒரு மனிதன் தானா? உள்ளம் பதில் சொல்லும். ஒரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இதுக்கு நேரம் ஒதுக்கணும். ஒவ்வொரு நாளும் செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி. தன்னை பற்றி தான் ஒரு அக்கௌண்ட் செய்யணும். ஹாசிபு அன்ஃபுஸக்கும். உங்களை பற்றி நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கணும். இது ஹதீஸ் அல்லது உமர் ரலியல்லாஹு வார்த்தை. இது நாளை கியாமத்துடைய நாளில் அமல் நிறுக்கப்பட முன்னால உங்களோட அமலை நீங்க நிறுத்து பார்த்துக்கோங்க. பெரிய பெரிய கம்பெனிகளில் இன்டர்னல் ஆடிட்டுக்கு அவுட் சைட்லேருந்து ஆடிட் பண்ண வரும்போது என்ன ஆடிட் நடக்கும்? இன்டர்னல் ஆடிட் நடக்குமா? சுய பரிசோதனை. எங்கட கம்பெனியில் வெளியிலிருந்து ஆடிட் பண்ண கொடுத்துருப்போம் பாரம். ஆனால் அவங்க ஆடிட் பண்ண வரமுந்தி யார் ஆடிட் பண்ணுவாங்க? இன்டர்னல் ஆடிட் நடக்கும். எனக்கு என்னுடன் இருக்கக்கூடிய உறவு. இது முதலாவது உறவு. இது எப்படி? நான் ஒரு முஸ்லீம் ஆகிறதுக்கு என்ன நிபந்தனை சொல்லுவோம்? ஒரு மனிதன் முஸ்லீமாக என்ன நிபந்தனை சொல்லுவேன்? களிமா இருக்கணும். சரி, வேற? களிமா சொன்னா முஸ்லீம் ஆகிடலாம். வேற சொல்லுங்க. சும்மா தெரிஞ்ச விஷயங்களை தோட்ட கேட்கிறேன். களி முஸ்லீம் ஆனதான் நிறைவேற்றலாம். நல்ல பண்பு எல்லாத்தையும் இருக்குது. ஒரு முஸ்லீம் ஆகிறதுக்குரிய முதல் நிபந்தனை தெரியுமா? பாரத்ல நான் சொன்னது போல களிமா சொல்றேன்னு சொன்னா ஒரு கிளி களிமா சொல்லிட்டு முஸ்லீம் ஆயிடுவாங்க. ஒரு களிமா சொல்றது முஸ்லீம். எது? ஒரு கிளிப்புள்ள லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். யார் சொல்லித்தது? கிளி முஸ்லீம் ஆயிடுமா? முஸ்லீமாக என்ன வேணும்? முதலாவது ஒரு மனுஷனாக இருக்கணும். யாரை இருக்கணும்? மனுஷனாக இருக்கணும். மனிதனாக பிறக்காம, மனிதனாக வாழாம, மனிதனுடைய அப்கிரேட் தான் யாரு? யாரு? ஒரு முஸ்லிம். மனிதனாக பிறந்தா மட்டும்தான் இஸ்லாத்தில் வாழலாம். அப்ப முதலாவது எங்களுக்குள்ள கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கிறது. எங்களிடத்தில் இருக்கிற மனிதாபிதானம் எவ்வளவு இருக்கிறது? மனிதத்தன்மை எவ்வளவு இருக்குது? இஸ்லாத்துக்கு வெளியில போய் மனிதன் இருக்க வேண்டிய அடிப்படையான சில தன்மைகள். ஒரு நாளும் சரி, அது நாங்கள் தனியாக பேசுவோம். இது முதலாவது உறவு என்னண்டா, வெற்றிகரமான உறவுகளை எனக்கு என்னோட இல்லை உறவு. இப்போ ஏன் டயபெட்டிக்ஸை பற்றி யார் யோசிக்கணும்? சொல்லுங்களேன். நான் தான் யோசிக்கணும். நான் உங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பேர் இல்லை, உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி யோசிக்காத வரையில் அது வந்துடட்டும், அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும், சீனியும் நானும் சேர்ந்து வாழ்ந்துட்டு போகிறோமே என்று சொல்லி நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்தா நீங்கள் கியோ ஆவீங்களா? என்னை பற்றி நான் சிந்திக்கும். அதில் 4 பகுதி இருக்குது. என்னை பற்றி நான் சிந்திக்கிற 4 பகுதி இருக்குது. அது சொல்லுவாங்க பிக்யூ, ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூ. பிக்யூ என்ன? என் பிசிக்கல் கோஷன், என் பொடி எப்படி இருக்குது? நீ எத்துவீங்க கியாமத்து வரைக்கும், மௌத்து வரைக்கும் உட்கார்ந்து தொழக்கூடாது, நின்று தான் தொழணும். இன்றைக்கு பள்ளி வாசல்கள் எல்லாம் ஓபிடியாக மாறிவிட்டது. தெரியுமா ஓபிடினா? ஓபிடினா அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். டாக்டர் வரும் வரைக்கும் எல்லாரும் காத்திருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம், 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பல்ல சேஸ் இருந்துச்சு? பள்ளிக்குள்ள சேயா போட்டு பயான் பண்ண காலம் எங்க இருந்துச்சு? 35 வயசுல எந்த உண்மை நோயாளியானா? எங்கட பிசிக்கல் பாடி எங்க இருக்குது? இப்ப பிசிக்கல் கோஷன் எங்க இருக்குது? திங்க் பண்ணுங்க. ஒரு உண்மை நோயாளி ஆகிட்டா அதில் வர சைடு எஃபெக்ட் பார்ப்போம். ஒரு தாய் 40 வயசுல நோயாளி ஆகிட்டாங்க, அதில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்ன சொல்லுங்களேன்? உங்களோட எக்கானமி வீக் ஆகும், பிள்ளைகளுடைய எஜுகேஷன் செய்யும் வீக் ஆகும், உங்களோட லைஃப் அவங்களுக்கு ஒரு முதலிக மாறிடும். யூ கேன் என்ஜாய் த லைஃப். பிசிக்கல் ஃபிட்னஸ் வீக் ஆகும் பொழுது வரக்கூடிய விளைவுகள். ஹலால மட்டுமல்ல சாப்பிடணும், நாங்கள் ஹலால் தான் சாப்பிடுறோம். ஆனால் குரான் இன்னும் மட்டும் சேர்த்து சொல்லுது. என்ன சொல்லுது? தையிபா. அர்த்தம் என்ன தையிபாண்டா? ஹெல்தி. நாங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் ஹலால் எல்லாருக்கும் சொல்லலாம், ஆனா ஹெல்தியானதா? எங்க அந்த ஹெல்தி ஃபுட்? இது தனியா ஒரு நீங்க தந்திருக்கிற தலையங்கம் 5 நாள் 6 நாள் தொடர்ந்து பேச வேண்டிய தலையங்கம். இது முதல் கட்டம். தன்னோட தான் ஒரு உறவை வளர்க்கணும். என் உடம்பு எப்படி இருக்குது? இருந்துட்டு போகட்டுமே. அப்படியா? அப்படி வாழ முடியாது. கல்யாணம் முடிச்சக்குள்ள இப்படி பொருத்தனை போட்டிப்பீங்க. 50 வருஷத்திலே அதே மாதிரி போட கிடைச்சா பாக்கியம். 50 வருஷத்துக்கு கீழுக்குள்ள பார்த்து இழுத்து போடணும், மேலுக்குள்ள லேசா போட்டுருங்க. அப்ப அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? ஹெல்த் வீக். ஹெல்த் வீக் புரியுதாங்க? இது பெண்களுக்கு செய்தி சொல்றேன்னா, எலும்புக்குள்ள சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ், ஆரோக்கியமா எலும்பு இருக்கிறேன், மாத்திரை உடம்ப வாழ்றேன், எக்ஸசைஸால லைஃபை கண்ட்ரோல் பண்றேன். ஃபுட் ஹேபிட் இஸ்லாமிக் ஃபுட் ஹேபிட். நிறைய சாப்பிடுறது இல்லை, நிறைய சாப்பிடுறது இல்லை. இது பிக்யூ. என்ன? பிசிக்கல். ரெண்டாவது ஒன்று இருக்குது ஐக்யூ. இந்த தலையை வளர்க்கணும், இந்த மூளை வளரணும்.
நல்லது படிக்கணும், நல்லது கேட்கணும், நல்லதை வாசிக்கணும். ரீட் பண்ற பழக்கம் அப்படி இல்லா போயிட்டேனா. முந்தின காலங்கள் எல்லாம் இங்கிலாந்துக்கு வந்தா எல்லா ட்ரெயின் ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல மக்களோட கையில பேப்பர் இருக்கும். இப்ப என்ன இருக்குது? என்னத்தை தோன்றாங்களோ தெரியல, எல்லாரும் சேர்ந்து தோன்றாங்க. முந்தின காலங்களில் மக்களுடைய பேசி சிரிச்சு கொண்டு இருப்பாங்க, இப்ப போனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு பேப்பர் எடுத்து வாசித்தா அவ்வளோ விஷயங்களை படித்துக் கொள்வோம். இன்னைக்கு என்னத்தை படிக்கிறோம்னே தெரியாது. சாய்ஸ் மிச்சமாகிட்டுது. வாழ்க்கையில் நல்லதை படிங்க, குரானை படிங்க, குரானை படிங்க. 56 ஜும்மா ஒரு மாசத்துல, ஒரு வருஷத்துல கட்டாயம் கேட்போம் இல்லையா? எத்தனை ஜும்மா? 56 ஜும்மாவில் ஒரு ஜும்மாவில் ஒரு விஷயத்தை படித்தாலும் எத்தனை விஷயம் ஆகிடும் வருஷத்துக்கு? 56. 10 வருஷத்துக்கு 500. லைஃப்ல அவ்வளவு விஷயம் இல்லையே, லைஃப்ல அவ்வளவு விஷயம் இல்லையே. எத்தனை உலமாக்கள் 25 மாநாடு வச்சாலும் பேசினதை தான் நாங்கள் என்ன செய்யணும்? கோழிக்குத்தான் சொல்லுவாங்க கடாய் கோழின்னுவாங்க, வேற என்ன 65 35 வேற என்ன பேர் வச்சிருக்காங்க? சிங்கப்பூர் ஸ்டைல்னுவாங்க, இந்தியன் ஸ்டைல்னுவாங்க, மிர்ஸ்கா கோச், அந்த பேரெல்லாம் வச்சுவாங்க. ஆனா என்ன என்னைக்கு அடிப்படையில் இருக்குது? கோழி. அது மாதிரி தான் அகாரு பேசினாலும் சரி, யூசுப் முஃப்தி பேசினாலும் சரி, யார் வந்து பேசினாலும் பேச்சென்னா குரான். அதை கொஞ்சம் 65 35 ஆக்குற போல 45 35 ஆக்கிடுவாங்க. வேண்டிய பேர் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். எல்லாரும் பேசுறது உண்டுதான், ஆனா எங்கட ஐக்கியூவை நாங்க வளர்க்கணும். இது எத்தனாவது? 3வது ஈக்யூ, எமோஷன். அது எங்கட எமோஷனல் நான் கண்ட்ரோல் பண்ணணும். எங்களுடைய எமோஷனல் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். சொல்லுங்க பாப்பா, ஜாகிர் பிரதர் சொல்லுங்க பாப்பா, கோபம் உண்டா? என்ன என்னங்க கோபம் உண்டா? என்ன சொல்லுங்க கோபத்துக்கு வரைவிலக்கணம்? What's the meaning of that? Why you become emotion? கண்ட்ரோல் லூஸ் பண்ணுது. எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாத விஷயத்தை, தன்னை இன்கேப்பபிலிட்டியை வந்து காட்டுறது தான் கோபம். கான்ஷியஸ்னஸ் இல்லாம கரெக்ட். அது வந்து அதுல ரியாக்ஷன். ஏன் கோபம் வந்துச்சு? மற்றவன் செஞ்ச தவறுக்கு எங்களுக்கு நாங்க கொடுக்கிற பனிஷ்மெண்ட் தான் கோபம். தவறு நீங்க செய்யல, தவறு செஞ்சது யாரு? தவறு யார் செஞ்சது? நீங்க இல்ல. யார் செஞ்ச தவறு? இன்னமொத்தர் செஞ்ச தவறுக்கு உங்களுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் தான் என்ன? கோபம். புள்ள கிளாஸ் உடைச்சிது, கிளாஸ் யார் உடைச்சாரு? அதுக்கு நாங்க கோபப்பட்ட என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு மற்றவன் செஞ்ச தவறுக்கு நாங்க எங்களுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் தானே என்ன? கோபம். இல்லை, நான் தவறு செய்யலையே, தவறு செஞ்சது அவன் தானே. Let me try to handle that. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற வேஸ்ட் பார்ட் வந்து யாருக்குமே தன்னை எமோஷனல கண்ட்ரோல் பண்ண தெரியாது, எஸ்பெஷலி வித் இன் த ஃபேமிலி. இந்த லைஃப்ல, ஃபேமிலி லைஃப்ல, சோஷியல் லைஃப்ல ஓரளவு நாங்கள் அட்ஜஸ்ட் ஆகிருக்கிறோம். ஃபேமிலி லைஃப்ல அது இல்லா போயிடுது. அதனால we become a waste person inside the house. இப்போ என்ன நான் சொல்றேனே, ஒரு வாப்பாவாகிறது, நான் வீட்டுக்குள்ள போறது எந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருந்தால் நல்ல ஒரு வாப்பா. எஸ், தட் இஸ் கமிங். நீங்க ஃபாரின் இருந்து போக்குல வர வைப்பாங்க, என்ன சாமான் போகும் தானே. அப்போ உங்களை வர வைக்கிறாங்களே, சாமான வர வைக்கிறாங்களே, என்ன அது அடுத்த மெஷர்மெண்ட் இருக்குது. நீங்க வளமையா ரூட்டிங் பேங்குக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறீங்க, நீங்க வளமையா வீட்டிலிருந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறீங்க, வாப்பா வாராரு, பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருந்தா ஐ எம் எ வெரி குட் பேர் வாப்பா. உண்மை சொல்றாரு, 5:30 மணி ஆகுது, 6 மணிக்கு வாப்பா வருவார். கவனம், இன்னும் 1/2 மணிக்கு தான் இருக்குது, படிங்க, வாப்பா வந்துடுவாரு. புள்ள மேலே இது கீழே பார்த்து கொண்டு இருக்கும், என்ன வருது? வாப்பா வராரா? அப்ப அர்த்தம் என்ன? யூ ஆர் நாட் எ வெரி குட் ஃபாதர். உங்களோட இழப்பு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். அவங்க உங்களுடைய மைண்ட் பண்ண ரிலேஷன்ஷிப் நடிப்பு நாடகம். இதுக்கு காரணம் உங்களோட வெல்த் அல்ல, உங்களோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. இது நான் யாருக்கு சொன்னேன்? பிள்ளைகளோட ஒப்பிட்டேன், மனைவியோட ஒப்பிட்டு பார்க்கவும் இருக்குது.
எத்தனையோ பேரை இப்போ மனைவி வைக்கிறாங்க. இவருக்கு எங்கேயாலும் ஜொப்போடு கிடைச்சி போயிட்டு மிஷன் நல்லா இருக்குமே, சல்லி மட்டும் வந்தால் போதும். நான் எதையுமே சிரிக்க பேசல, யதார்த்தமாக சொல்கிறேன்னா யதார்த்தமாக சொல்கிறேன். எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க. கோபம், கவலை தேவையில்லை, பகைமை தேவையில்லை. நான் முதலாத்து வாசித்த ஒரு வாசகம், நல்ல அழகான வாசகம். நானும் நீனும் பிரிந்து போவதற்காக வேண்டி முடிவெடுத்ததுக்கு பிறகு எதற்கு எனக்கு உனக்கும் இடையில பகைமை என்ற புதிய உறவு? நாங்க 2 பேரும் பிரியத்தான் முடிவு செஞ்சோம், பிரிஞ்சு போறோம், கணவன் மனைவியா வாழ்ந்தோம், 2 பேரும் செய்ய போறோம். இப்ப என்ன, நாங்க 2 பேரும் ஆபீஷியலா பிரிஞ்சு கொள்ள போறோம். பிரியான்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு என்னத்துக்கு ஒரு புதிய உறவு? என்ன அந்த உறவுக்கு பேர் என்ன? பகைமை என்ற புதிய உறவு எதற்கு? நீ உண்ட பாட்டில் வாழ்ந்துட்டு போ, நான் இந்த பாட்டில் வாழ்ந்துட்டு போறேன். பிரிவினையிலையும் நாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம். என்ன ரிலேஷன்ஷிப்? அதுக்கு பேரு பகை. தேவையில்லை. உண்ட பாட்டில் நீ வாழ, என் பாட்டில் நான் வாழ்றேன். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் சொல்லி தந்ததா? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிக்காஹ் செஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு பெண்ணோட. அப்ப வாழ்க்கை அவ்வளோ தூரத்துக்கு ஒத்து போக இல்லை 2 பேருக்கு இடையில. பிரிந்து போகணும் என்ற, பிரிந்து விடலாம் என்ற முடிவுக்கு யார் வந்தாங்க? ஹசன் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு மகன், மூத்த மகன் வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு அப்ப சில சமூகத்தில் எப்பயுமே எல்லா காலத்திலும் இருக்கும், சில மக்கள் இருப்பாங்க அவங்களோட வேலை இன்னமத்துடைய குறைய தேடுறதான். அந்த வீட்டில் நடக்குது, இங்க நடக்குது, இது சில ஆக்கள் இருப்பாங்க. எல்லா சொசைட்டிலையும் ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை அந்த ஊரில் இருக்கிற எல்லா வகையான தகவல். அவங்க பிபிசியை விட பவரான ஆக்கள். ஏன்னா பிபிசி அந்த CNN சொன்னாலும் பரவாயில்லை, அவங்க அதுக்குண்டே என்ன செய்ய, மக்களுடைய ரகசியங்களை தேடுறதுக்குண்டே அமைக்கப்பட்ட நிறுவனங்கள் மீடியான்றது. இவங்களும் அப்படிப்பட்ட புத்தர் வந்து கேட்டாரு, என்ன நீங்க கூட மனைவியை டிவோர்ஸ் பண்ண போறீங்களோன்னு சொல்லி சொன்னாரு. அது உனக்கு என்ன தெரியும்? அது என் மனைவி. அப்ப என்ன, அது என் மனைவி, அவளுக்கு எனக்கு உள்ள வாழ்க்கை ரகசியங்கள் உன்னுடைய ஷியாப்பர் எனக்கு என்ன தேவை இருக்குது? எனக்கு மனைவி அவள். இல்லை காணி உண்ட வேலையை பார்த்து போய்த்து நீ யார் அனுப்பினாங்க? சரி, நடந்தது போல 5 நாள் 10 நாள் போகல, அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அவர் மீண்டும் வந்தாரு. சரி, அப்பதானே சொல்லலை, இப்ப சொல்லுவாரு நினைச்சு. இப்ப வந்து கேட்டார், என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களே, அவர் மோசமான மனைவி பெண்ணா? அவர் சொன்னாரு, இப்ப என் மனைவியும் அல்ல, வேறொரு பெண்புலப்பா, அவளை பத்தி நான் பேச நான் யாரு? எனக்கு அவருக்கு எந்த உறவும் இல்லையே. என்ன பண்பாடு சொல்லுங்க பாப்போம். பிரிஞ்சு போயிட்டாங்க, எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாது. எனக்கு உறவில்லாத ஒருத்தரை பத்தி பேசுவதற்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஏழுமா இதை மெயின்டைன் பண்றதுக்கு? இதுக்கு என்ன பேர் சொல்றது? எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதிகமான ஃபெயிலியர் நடக்கிறது எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிடாமத்தான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய கல்வி இந்த கல்விதான். ஆகப்பெரிய நீட்ஸ் இதுதான். எது? எமோஷனலை எப்படி கண்ட்ரோல் பண்றேன். ஒருத்தர் தவறு செஞ்சுட்டார், நான் எப்படி அதை கண்ட்ரோல் பண்றேன்? குர்ஆனை பத்த வச்ச நான் அல்ல, குர்ஆனை பத்தது யாரு? இன்னும் ஒருத்தர். அதை நிச்சயமாக அட்டாக் பண்ணணும், நிச்சயமாக அதுக்கு சட்டம் எடுக்கணும், அதுக்கு எதிர்க்கணும், அதுல நோ டவுட். அதுல எங்களுடைய எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? அதுக்கு நாங்க பைபிளை பத்த வச்சுறதா? அப்ப எனக்கு அவனுக்கு பெண் இல்லை, வித்தியாசம் இல்லை. எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க. 3 விஷயம் சொல்லிட்டு இருப்பேன். ஒன்று சொன்னேன், உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸை நீங்க எப்பயும் பார்த்துக்கணும். குறிப்பாக பெண்களுக்கு சொல்றேன், இந்த ஊர்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக சொல்லுங்க. 6 மாத காலம் சூரியன் என்ன செய்யாது உங்களோட மேல படாது. அப்ப அதுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் வே என்ன? எக்ஸசைஸ் யார் செய்றீங்க? எப்படி நடக்குது? அப்ப நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, எக்ஸசைஸ் எல்லாம் புதுசா உருவான பிதாத்து தானேன்னு. என்ன பிதாத்? எங்கட அம்மா அப்பா எல்லாம் அது செய்யலையே, இல்லை அவங்க அம்மா அப்பா எல்லாம் அவங்களோட லைஃப்ல அது அப்படி இருந்துச்சு. மாடிச்சுவாங்க இல்லையா, உடுப்பு துவைப்பாங்க இல்லையா, அப்ப என்ன செய்யுது? அது இப்ப நாங்க இப்படி செய்யறோம். அவங்க முந்தி இப்படி செஞ்சதை நாங்க எப்படி செய்றோம்? இப்ப அவங்க அம்மி அரைப்பாங்க, நாங்க இப்ப இப்படி செய்யறோம். அவங்களுடைய லைஃப்ல எக்ஸசைஸ் என்றது எதா இருந்துச்சு? பார்ட் ஆஃப் த லைஃபா இருந்துச்சு. நான் இன்றைக்கு தூள்றது உதாரணமா வச்சுக்கோங்களேன், எந்த வீட்டில் இருந்துச்சு கிச்சன் வந்து டேபிள்ல, கிச்சன் டேபிள் இருந்துச்சா கீழே இருந்துச்சுதா? இப்ப கீழே இருந்து ஒரு கறி சமைக்க எத்தனை முறை எழும்பி உட்காரணும் சொல்லுங்களேன்? எத்தனை முறை எழும்பி உட்காரணும்? இந்த கதையை எழும்பி உட்கார்றதை தான் ஜிம்மில் எத்தனை செய்யணும்?
அது அவங்களோட லைஃப்ல பார்ட் ஆஃப் த லைஃபா இருந்துச்சு. நடக்கணும், நடந்துதான் போகணும். இன்னைக்கு அப்படி ஊருக்கு போய் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் பார்த்தா, ஏன் நடக்கிறீங்க, வாங்க இருங்க. நடக்கிறவனையும் நடக்கூடாத காலம் இது. எனவே பிசிக்கல் ஃபிட்னஸ், ரெண்டாவது அறிவு, நாலேஜ் எல்லாம் படிக்க வேணும். வாழ்க்கைக்கு தேவையானதை படிங்க. நல்ல ஒரு வாப்பாவா இருக்கிறேன், என் பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், கல்யாணம் முடிக்க போறேன் எப்படிப்பட்ட மனைவியை தேடணும், கல்யாணம் முடிக்க போறேன் என் கணவன் எப்படி இருக்கணும், கல்யாணம் முடிக்க போறேன் என் மாமா வீட்டு சூழல் எப்படி இருக்கணும். கிதாபில் இருக்குது என் மாமாட வீட்டு சூழல் எப்படி இருக்கணும். நான் எப்பயுமே பயான்ல சொல்லுவேன், இங்க இருக்கிற இலங்கை தமிழ் இலங்கை முஸ்லீம் இலங்கை சகோதரர்களுக்கு சொல்றேன், இவங்கள்ட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஏன் அப்படி போடுறாங்கன்னு சொல்லி. இவங்களோட திருமண கார்டுகள்ல வரும் எப்படி தெரியுமா, இப்போ முபாரக் நானோட மகளோட திருமணம் என்று சொன்னா முபாரக் நானோட வாப்பட பேரத்தான் போடுவாங்க. அப்படித்தானே போடுவீங்க. உங்களோட வாப்பட பேர் என்ன? அலாவுத்தீன் ஹாஜியார் அவர்களுடைய புதல்வன் புதல்வி அவர்களுடைய நிக்காக நடக்குது. இதுல நீங்க பங்கெடுத்துக்கங்க. அழைப்பாளர் தான் யாரு? பாப்பா. ஏன் அந்த புள்ளைக்கு பேர் போட்டாங்க, அப்பட பேரை போட்டாங்க, வாப்பட பேரை போடாம புதல்வி என்று சொல்லி? மகள் என்று போடாம, இன்னாருடைய மகள் என்று போடாம, ஏண்ட மகள் அவருடைய நிக்காக நடக்குது, நீங்க வாங்கன்னு சொல்லி ஏன் முபாரக் நான நேரடியாக போடல? அப்படித்தானே உள்ள போடுவீங்க. ஏன் அப்படி போட்டு பார்ப்போம்? நீ அதை கார்டில் போட்டா கொடுக்கணும், அதை கார்டில் போட்டா கொடுக்கணும். சொல்லுவோம். There's a meaning for that. எங்கட முன்னோர்கள் எதையுமே மடத்தனமாக செய்யல, அறிவுபூர்வமாக செஞ்சிருக்கிறாங்க, சயின்டிபிக்கலி செஞ்சிருக்கிறாங்க. இது டீப்பாக சிந்தித்தா இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. இப்போ முபாரக் நானா போன்றாரு, அவரோட வாப்பட பேர் அலாவுத்தீன் ஹாஜியார் அவர்களுடைய பேத்தியினுடைய நிக்காக நடைபெற இருக்கிறது. இதில் இத்தனாம் தேதி இன்னொல்ல இது நடக்கும், இத்தனை மணிக்கு நீங்கள் பங்கெடுங்க. இப்படிக்கு யாரு? முபாரக் என்று பேரை போட்டிருக்கிறார். ஏன் அவர் வாப்பட பேர், அவரோட வாப்பட பேரை போட்டார்? தெரிஞ்சா அப்படி போட்டுவீங்களா? இல்ல. ஏன் தெரியுமா போட்டாங்க? இன்றைக்கு அந்த புள்ள ஒரு நல்ல புள்ளையாக இருக்கிறதுக்கு முபாரக் நானா காரணமாக இருந்தாலும், முபாரக் நானா நல்லவராக இருக்கிறது யாரு காரணம்? வாப்பா. முபாரக் நானோட வாப்பா நல்ல வேலையை செஞ்சு இல்லாட்டி இந்த புள்ளை ஸ்பாயில் ஆகிருக்கும். அப்ப இந்த கிரெடிட் யாருக்கு போகணும்? நான் இவனுக்கு உட்கார்ந்து இருக்கிறது யார் காரணம் சொல்லுங்க பாப்போம். என் வாப்பா காரணம் இருக்கணும். என் வாப்பா என்ன இப்படி ஆக்குறதுக்கு காரணம் யாரு? என் அப்பா தானே. என் அப்பட தொழில் அப்பா சரியாக செஞ்சு இல்லைண்டா நான் இது உட்கார்ந்து இருக்க மாட்டேன். அப்ப இந்த உட்கார்ந்து இருக்கிற கிரெடிட் யாருக்கு போகணும்? அப்பாக்கு தானே போகணும். புரியுது உங்களுக்கு? நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என் வாப்பா. சரி, என் வாப்பா என்ன ஒரு மதரசாவுக்கு அனுப்பி ஆலிமாக்கி இதாக்கி கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? என் அப்பா அவரை நல்லக வளர்த்தது. அதனால நல்லக புரிஞ்சுக்கோங்க. இந்த இது ஒரு செயின், நல்லா படிங்க. மூணாவது தான் எமோஷனல்ஸ். குறிப்பாக சொல்றேன் தாய்மாருக்கு, எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த எமோஷனல்ல வரக்கூடிய பதுவாக்களுக்கு இதை படிச்சிடும். பிள்ளைகளுக்கு பதுவா செய்வாங்க. தேவைங்களா? பதுவா செய்வீங்களா? சொல்லுவோம். எங்களை அறியாம பதுவா வந்துடும். எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணது. ரெண்டு புள்ள குத்தம் கொஞ்சம் தவறு செஞ்சுட்டு என்ன சொல்லுவீங்க பிள்ளைய பார்த்து? அல்லாஹ் என்னத்துக்கு தான் சோதிச்சானோ தெரியாது. அல்லாஹ் என்னத்துக்கு தான் சோதிச்சானோ தெரியாது. அல்லாஹ் சொல்றான், இது நான் உனக்கு தந்த ஹதியா, நன்கொடைன்றான். அல்லாஹ் இது நான் உனக்கு தந்த நன்கொடைன்றான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நான் சொல்றேன் என்னத்துக்கு தான் அல்லாஹ் சோதிச்சானோ தெரியாது. இப்ப அர்த்தம் என்ன? You are losing your emotions. You cannot control that. புள்ளைய போய்த்து சுபஹ்க்கு தஹஜ்ஜுத் இங்க அதாவது இப்படி சொன்ன சஹருக்கு எழுப்பாட்டுறீங்க. சஹருக்கு எழுப்பாட்டணும். எப்படி இருப்பீங்க? ஒரு முறை சொல்லுவோம் எலும்பு, திரும்பி படுப்பார். பாப்பா ஒரு முறை சொன்ன அர்த்தம் என்ன? திரும்பி படுக்கணும். மறுபடி சொல்லுவீங்க இந்த பக்கம் திரும்பி படுப்பாரு. மறுபடி சொல்லுவீங்க 5 நிமிஷம் டைம் கொண்டு வாரு. இப்ப ஏச ஆரம்பிப்போம்.
படுக்க சொன்னா படுக்க மாட்டா, எழும்ப சொன்னா எழும்ப மாட்டா. என்னடா இது, என்னடா சோதனை இது? எப்ப இது? நேரம் என்ன? முதல் வானத்தில் அல்லாஹ் இருக்கிற நேரம், துவா கபூலாகிற நேரம். என்னத்துக்குத்தான் ஒரு சோதனை எதிரி? எழும்ப சொன்னா எழும்ப மாட்டானுகள். We are losing our emotions. We cannot control that. Right. இன்ஷால்லா 5 நிமிஷம் முடியும். வரைஞ்ச அவளுக்கு எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க லைஃப்ல. குறிப்பாக 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 ஃபேமிலி லைஃப்ல எங்களுக்கு கீழுள்ள ஆக்களோட, எங்கட மனைவி புரியுதா? சரி, தாய்மாருக்கு சொல்றேன் கேட்டுவங்க. தாய்மாருக்குரிய மெசேஜ் தான் அவள்கிட்ட கேட்போமே. இல்லாம நீங்களும் இருக்கிற இங்கிலீஷ் படிச்ச ஊர்லாம் இருக்கிறீங்க. கிங் த வைஃப் யாரு? குயின் தானே. கிங் சார்ல்ஸ் த வைஃபுக்கு பேர் என்ன? இப்ப குயின். சரி, குயின் த ஹஸ்பண்ட் யாரு? அப்படியா? பிரின்ஸ். புரியுதா உங்களுக்கு? கிங் த வைஃப் யாரு? குயின். ஹஸ்பண்ட் குயினா கிங்காக இருந்தா வைஃப் எப்பயுமே யாரா இருப்பாங்க? குயினா தான் இருப்பாங்க. அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய வைஃப் யாரு? ஃபர்ஸ்ட் லேடி. சரி, ஒரு லேடி ஜனாதிபதியாக இருந்தா அவரோட ஹஸ்பண்ட் யாரு? சொல்லுங்களேன். No, neither no same first man. கிங் த வைஃப் வந்து எப்பயுமே யாரா இருப்பாங்க? குயினாக இருப்பாங்க. குயின் த ஹஸ்பண்ட் ஒரு நாளும் யாரும் இல்லை. நான் மேல இருக்கிற சிஸ்டர்ஸுக்கு சொல்றேன், நீங்க எதனாலும் குயினாக இருக்கணும்டா நீங்க ஹஸ்பண்ட் என்ன செய்யுங்க? கிங்கா வச்சுக்கோங்க. கிங்கா வச்சுக்கோங்க. நீங்க குயின் ஆனா ஒரு நாள் உங்களோட ஹஸ்பண்ட் யாரும் இல்லை, கிங் இல்லை. உங்களுக்கு பேர் சமூகத்தில் வேற பேர் வந்துடும். உங்களோட பிள்ளைகளை நிக்காக செஞ்சு கொடுக்கக்குள்ளையும் மக்கள் வேற மாதிரி கதைச்சுவாங்க. அந்த வீட்டுக்கா போறீங்க, அந்த வீட்டில் ஏற்கனவே அவர் வந்து அவர் கீழே தான் இருக்கிறா, நீங்களும் அங்கெல்லாம் போயிருக்க போறீங்களோ? ஆஹா ஆஹா, புரியுதாங்க? தாய்மாருக்கு சொல்றேன், எமோஷனல் இதெல்லாம். டோன்ட் கண்ட்ரோல் யுவர் ஹஸ்பண்ட். ஆல்வேஸ் பி மோட்டிவேட். பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க. கீப் ஹிம் அஸ் a king. பிள்ளைகளுக்கு முன்னால வாப்பவ கணவன் ஒரு நாளுமே தாழ்த்தவான். எப்ப சரி பிள்ளைகளுக்கு முன்னால கணவனை வாப்பவ தாழ்த்தி பார்க்கிற தாய் வாழ்க்கையில் சப பண்ணுவாள். வாழ்க்கையில சப பண்ணுவாள். பிள்ளைகளுக்கு முன்னாலையும் கணவனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏண்ட கணவன், அது ஏண்ட கணவன், அது ஏண்ட கிங், அது ஏண்டவன், இது அல்லாஹ்வாக எனக்கு தந்தது. அதுல சில முன்ன பின் இருக்கலாம். பிறந்த குழந்தை கண் பார்வை, ஒரு கண் பார்வையில் என்ன செய்ய போறீங்க? வீச போறீங்களா? வீசினா நீங்க தாயா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். எனக்கு எத்தனை தாய்மார்கள் இருக்கிறாங்க, புள்ளை ஒன்று வயிற்றுல தரிச்சிட்டுது, புள்ள கொஞ்சம் அப்நார்மல், அதாவது குறைபாடு இருக்குது. டாக்டர் சொல்றாங்க வேணுமெண்டா என்ன செய்யலாம்? கரைச்சிடலாம். 5 மாசம் 6 மாசம் ஆச்சு, உயிரோட வாழுது புள்ள. உம்மை கரைப்பாளா? உம்மை கரைச்ச மாட்டார். குறைபாடோடு இருந்தாலும் கூட ஏண்ட குழந்தை, ஏண்ட வயிற்றுல பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்காக வாழ்க்கை நான் வாழத்தான் போறேன். அந்த குழந்தையை தாய்மை என்பது குறையோடு இருந்தாலும் வரவேற்க தயாராக இருப்பது போல, கணவனிடத்தில் சில குறைகள் இருந்தாலும் அவைகளை மூடி மறைத்து கணவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து அவரை பார்த்து கொண்டால் நல்ல ஒரு குடும்ப தலைவியாக எனக்கு வாழலாம் என்பது நிச்சயம். இல்லாட்டி அந்த குடும்பம் என்ன மன்னித்து கொண்டு இப்படி சொல்வதற்கு, நரகத்துக்கு போறதுக்கு முன்னாலே நரகத்தில் வாழ்றோம். நரகத்துக்கு போறதுக்கு முன்னால் எங்க வாழ்றோம்? நரகத்தில் வாழ்றோம். எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. அது தன்னுடைய, நான் பேசுறது முதல் டாபிக். இப்ப தனக்கும் எனக்கு என்னோட இருக்கிற உறவு, எனக்கு என்னோட இருக்கிற
இன்னும் அல்லாஹ்வோடு இருக்கிற உறவு வேற, குடும்பத்தோடு இருக்கிற உறவு வேற, சொசைட்டியோடு இருக்கிற வேற, சடவாத உலகத்தோடு இருக்கிற உறவு வேற. இந்த கதவோட எனக்கு உறவு இருக்குது, என் வீட்டுடைய முன் கதவு இருக்குது, அதோட எனக்கு உறவு ஒன்று இருக்குதானே, இருக்குதா இல்லையா? அந்த கதவை என்ன பாதுகாக்குதுங்க, அந்த கதவு என்ன பாதுகாக்குது. ராவக்கே நிம்மதியா தூங்குறீங்க, கதவை மூடிட்டீங்க இல்லையா? இப்ப மனைவியோட கோபம் வந்தா கதவை அடிச்சிருவீங்க, கதவு கேட்குது, நான் உனக்கு என்ன தவறு செஞ்சேன், நான் உனக்கு என்ன செஞ்சேன், சண்டை யாரோட? வீட்டுக்குள்ள வந்தேன், காலுள்ள செருப்பை கலட்டி வீசிட்டு போறேன். பள்ளிக்கு வந்தா செருப்பை ஜமாத்தோட தொழோட செருப்பை வீசிட்டு வர கலட்டி அவசரத்துல செருப்பு கேட்குது. இவ்வளவு நேரமும் ஒன்னு ஒரு முள்ளு தொச்சாம இவ்வளவு பாதுகாத்து பக்குவமாக கூழ் அந்த சூடு காலத்துடைய சூடு காலப்படாம, குளிர்காலத்துடைய குளிர் காலப்படாம உன்னை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்த எனக்கா நீ தரக்கூடிய மரியாதை இது? உறவு காலில் போடுற ஷூவுக்கு எனக்கு உறவு என்ன? அந்த உறவையும் மதிக்கோணம், அந்த உறவையும் மதிக்கோணம். உறவு என்பதுதான் வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஹுத்பா ஓதினாங்க. அந்த மிம்பர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய உறவை மதிச்சிச்சுது, அழுதிச்சுது. நீங்களும் நானும் தொழக்கூடிய மண் எனக்கு முழுக்காண்டி அழும். ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த். குர்ஆன் சொல்லுது. சுஜூது செஞ்ச நாளைக்கு இன்றைக்கு நீங்க வளமையாக 365 நாள் சுஜூது செஞ்சீங்க இந்த பூமிக்கு மேல, ஒரு நாள் பள்ளிக்கு வரையில் அந்த பூமி உங்களை பத்தி விசாரிக்கும். என்ன அவரை காணமே? உறவுகள் என்பது வெறுமனே மனித உறவுகள் மட்டுமல்ல, பொருளோட உறவு. எனவே 3 சொல்லிட்டேன். எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது தான் வாழ்க்கையில வெற்றி பாதையினுடைய அடிப்படை. 4வது இன்ஷா அல்லாஹ் டீ பிரேக்குக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இப்போ எத்தனை மணி ஆகுது? 10 நிமிஷம். 10 நிமிஷம் 39 இன்ஷா அல்லாஹ். நல்லா ஜஸாக்கல்லாஹு கைர். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த. நாங்கள் பேசிட்டு நிப்பாட்டுறோம் எங்கன்னு சொன்னால் EQ, இமோஷனல் கோஷன்ஸ். எங்களோட லைஃப்பில் நாங்கள் இமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன். 4வது ஒரு முக்கியமான பகுதி இருக்குது எனக்கும் என் டெவலப்மெண்ட்டில். 4வது பகுதி PQ, 2வது IQ, 3வது EQ, 4வது SQ, ஸ்பிரிச்சுவல் கோஷன். எங்களோட ஆத்மீக பகுதி, எங்களோட ஆத்மீக பகுதி இது எப்பயுமே டெவலப் ஆகணும். உலகத்தில் எதுவுமே ஒரு நாளும் இருந்த இடத்துல இருக்காது, எல்லாம் கீழே தான் போகும். இந்த கிளாஸை நல்லா ஒரு தாய் கழுவி, இதுக்கு போட வேண்டிய விம்மெல்லாம் போட்டு நல்லா கழுவி, வெக்கேஷன் போகும்போது அப்படியே பாவிச்சு அப்படியே கவுத்து வச்சுட்டு போனான். இதை வந்து பாவிக்கலுமா கழுவாம? ஏன் ஏன் இல்லை? தூசி வரவே இல்லை. நல்ல ஏசி போட்டு நல்லா என்ன சீல் பண்ணி தான் போனீங்க விட்ட பாவிக்கணுமா? கண்ணுக்கு தெரிகிற மைக்ரோ வைக்கணும் தான். உலகத்தில் எதுவுமே ஒரு கார் ஒன்றுக்கு நல்ல பெட்ரோல் அடித்து நல்ல காற்று அடித்து வச்சுட்டு போங்க பார்ப்போம். ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தா காற்று குறைஞ்சானது இருக்கும். உலகத்தில் எதுவுமே இந்த பள்ளி வாசலை நல்லா வக்கியூம் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி மூடி வச்சுட்டு 5 நாளே பிறகு பள்ளியை தொடங்க பார்ப்போம், பல் டஸ்ட் இருக்கும். உலகத்தில் எதுவுமே இருந்த மாதிரி இருக்காது. இருந்த மாதிரி இருக்கிறது பாவிக்காமலே வச்சிருந்தாலும் அது கீழே போறா. பாவிச்சா என்ன செய்யும்? இன்னும் கீழே போகும். மனிதனும் அப்படித்தான், மனிதனுடைய ஆத்மாவும் அப்படித்தான். மனிதனுடைய ஆத்மா எப்பொழுதுமே டெவலப் பண்ண சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும், சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் குர்ஆன் சொல்லுது, ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொண்டோம், ஆத்மாவோட பேசுங்க. சஹாபாக்கள் எப்படி யோசிச்சாங்கண்டா, பள்ளியுள்ளுக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு இருக்கிற ஈமானிய உணர்வு வீட்டுக்குள்ள போனா இல்லை. அப்ப சொன்னாங்க நாஃபக்க, நாங்க நயவஞ்சர் ஆகிட்டோம், நாங்க நயவஞ்சர்களாக மாறிட்டோம், நாஃபக்க முனாஃபிக் ஆகிட்டோம். ஏண்டா நிலைமைகள் மாறுது. பள்ளி உள்ளுக்கு இருக்கும் பொழுது இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், அந்த மோட்டிவேஷன், அந்த ஈமானிய உணர்வு எங்க போனா இல்லை, வீட்டு போனா இல்லை, கடைக்கு போனா இன்னும் இல்லை. 3 நாளைக்கு பள்ளியோட சம்பந்தம் இல்லைன்னா இன்னும் குறைஞ்சிடும். நோம்புல இருந்த ஈமானிய உணர்வு நோம்பு முடிஞ்சதுன்னு என்ன செய்யுது? குறையுது. யாராவது நோம்புல தாஜ்ஜத் தொழுதாங்களா? நோம்புல மட்டும்தான் தாஜ்ஜத் தொழுவேன் சொல்லி நியத்து வச்சு
யா அல்லாஹ் இந்த பழக்கம் வாழ்க்கை பூராக வரணும் என்று நியத்து வச்சு தான் நோம்புல தராவிஹ் தொழுதோம், தஹஜ்ஜுத் தொழுதோம், கியாமுல் லைல் தொழுதோம். 6 நாள் தொலை கிடைச்சில்லையே சரியா? உளப்பரிசுத்தம் என்பது அதாவது உளப்பரிசுத்தம் என்பது எங்களுடைய ஆத்மீக ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் என்பது எப்பயுமே திங்க் பண்ணப்பட வேண்டிய, அறிவை கூட்டுறது போல ஆத்மீகத்தை சுத்தம் செய்யணும். இப்போ நீங்கள் காலைல குளிச்சிங்க, இங்கே நல்லா குளிச்சு தான் இங்கே வந்தீங்க, மறுபடியும் வீட்டுக்கு போய் மறுவ குளிக்கிறீங்க, மறுபடியும் வீட்டுக்கு போய் மறுவ வாஷ் எடுக்கிறோம். நாங்கள் காலையில் குளிக்கும் பொழுது இந்த மூக்குளுக்கு நாசுலுக்கு நல்லா சோப் கையை விட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வந்தோம். மறுபடியும் ஈவினிங் போய் மறுவ போட்டு பாருங்க, என்ன இருக்கும்? ஷூவை பாலிஷ் பண்றோம், உடுப்பை கழிச்சு கலவை துவைக்கிறோம். எல்லாத்தையுமே உலகத்தில் இருக்கிற எல்லாம் துவைக்கப்படுகிறது, எல்லாமே சுத்தம் செய்யப்படுகிறது. இதை தவிர ஆத்மீகத்தை தவிர. ஆத்மீகம் சுத்தம் செய்யப்பட வேண்டும், ஆத்மீகம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆத்மீகம் கழுகப்பட வேண்டும். இதுல டெவலப் ஆகும். குர்ஆன் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சதுக்கு 11 சத்தியம் பண்ணுது. எத்தனை சத்தியம்? சத்தியம் சத்தியம். அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு சத்தியம் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு என்ன தேவையில்லை? சத்தியம் தேவை. ஆனாலும் மனிதனுடைய பலகீனத்துக்காக வேண்டி அல்லாஹ் சத்தியம் செய்யறான். உதாரணமாக ஹதரத் சொல்றாரு, மவன்கிட்ட புள்ளையிட்ட பேத்து நீ ஸ்கூலுக்கு போய்த்து நல்ல பாஸ் ஆகி வந்தா ஒரு பைக் வாங்கி தருவன்னு யார் சொல்றாரு? பாப்பா சொன்னார், ஹதரத் சொன்னார். யாருக்கு சொன்னாரு? இப்போ பாப்பா வாங்கி கொடுக்காம இப்பறா என்ன பொய் சொல்லு வரா பிள்ளைக்கு? புள்ள சொல்ற சத்தியம் பண்ணுங்க. அப்ப சத்தியம் பண்றோம். ஏன் சத்தியம் பண்ணணும்? எதுக்கு சத்தியம் பண்ணணும்? அஷூரன்ஸ் இல்ல, அவன் தரத்தை அவரை நம்ப வைக்கிறதுக்கு. யாரைய? புள்ளைய நம்ப வைக்க. வாப்ப சத்தியம் பண்ண தேவையில்ல, வாப்ப சொன்னா வாங்கி கொடுப்பாரு. வாப்பவா தான் சொல்றாரு நான் வாங்கி தருவேன் என்று. நான் வாங்கி தரேன், நீ எக்ஸாம்ல சரியாக பாஸ் ஆகி வந்தா நான் இதை வாங்கி தருவேன் என்று வாப்ப தான் சொல்றாரு. அப்ப புள்ள கேட்க சத்தியம் பண்ணுங்க. இதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லக்கூடிய சத்தியம். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு சத்தியம் தேவையில்லை, ஆனாலும் சத்தியம் செஞ்சு எங்களுக்கு சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? எங்கட அந்த புள்ளைய மாதிரி பாப்பாட்ட சத்தியம் செய்ய புள்ள மாதிரி அல்லாட்ட சத்தியம் செய்ய நாங்க சொன்னது போக்காக அல்லாஹ் சத்தியம் செய்யறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுமா எங்களுக்கு? 11 சத்தியம். சத்தியமா 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 சத்தியமா. எத்தனை சத்தியம்? சத்தியம் பண்ணி போட ஒரு விஷயத்தை சொல்றான். வஷ்ஷம்ஷி வதுஹாஹா. வஷ்ஷம்ஷி ஒரு சத்தியம், வதுஹாஹா இரண்டாவது சத்தியம். அடுத்தது வஷ்ஷம்ஷி வதுஹாஹா வல் கமரி தலாஹா வன்னஹாரி ஜல்லாஹா வல்லைலி வஸ்ஸமாஇ வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வனஃஸின் வமா ஸவ்வாஹா. எத்தனை? 11 சத்தியம். 11 சத்தியம். வஷ்ஷம்ஷி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வனஃஸின் வமா ஸவ்வாஹா. எத்தனை சத்தியம்? 11 சத்தியம் பண்ணி போட்டு சொல்றான். அது அஃப்லஹ மன் ஸக்காஹா. யாரு தந்த ஆத்மாவை சுத்தம் செய்து கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எஸ்கியூ 11 சத்தியம். 11 சத்தியம். உன் ஆத்மாவை சுத்தம் செய். قد أفلح من زكاها. இதுல கிராமர் இருக்குது. அஃப்லஹ் என்றா வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லல, வெற்றி பெற்றுட்டாங்க. எதிர்காலத்தில் இறந்த காலத்தில் சொல்லும் பொழுது நடக்க வேண்டிய விடயத்தை நடக்க வேண்டிய விடயத்தை இறந்த காலத்தில் சொல்லும் பொழுது என்ன செய்யும்? அது நிச்சயம். என் பிள்ளைய விட மதரசால சேர்த்துக் கொள்வீங்களா? இல்லை நான் சேர்த்துட்டேன். அர்த்தம் என்ன? இன்னும் பிள்ளைக்கு அட்மிஷனே கொடுக்கல, அடுத்த வருஷம் தான் பிள்ளை சேர போகுது. நீங்க போய் சொன்னீங்க ஹதரத் என் மகனோட மதரசால சேர்த்துக் கொள்வீங்க. இல்லை நான் சேர்த்துட்டேன். அர்த்தம் என்னப்பா? சரி, கன்ஃபார்ம். அல்லாஹ் சொல்றான் கத் அஃப்லஹ, திட்டமாக வெற்றி பெறுவாங்க. இல்லை, வெற்றி பெற்றுட்டாங்க. உளப்பரிசுத்தம். உளப்பரிசுத்தம். உளப்பரிசுத்தத்துக்கு என்ன செய்யணும்? இதுல குர்ஆன் மிச்சம் பேசிக்குது, மிச்சம் பேசிக்குது.
قد أفلح من زكاها وقد خاب من دساها. உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொண்டவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, உள்ளத்தை ஊத்தியாக்கி கொண்டவங்க தோத்துட்டாங்க. சரி, என்ன துவா சொல்லுங்க, என்ன துவா இருக்குது? இந்த துவாவை எழுதி பாடமாக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா இது. சுஜூத் ஓதுங்க, அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க. என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா இது. அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, யா அல்லாஹ் எங்களுடைய ஆத்மாக்களுக்கு இறையச்சத்தை நசீபாக்குவாயாக. தக்வா என்பது தாடியிலேயும் இல்லை, தொப்பியிலேயும் இல்லை, உடுப்பிலேயும் இல்லை. ஆனால் அதுக்காக வேண்டி தொப்பி தாடி வைக்கக்கூடாது அர்த்தம் அல்ல. அது அடையாளம், சின்னம், அது ஐடென்டிட்டி, அது படைகோலம், அது இஸ்லாமிய உணர்வு, இஸ்லாத்தினுடைய. அதனால தாடி வச்ச எல்லாரும் தக்குவாதாரி அல்ல, தாடி வைக்காதவங்க தக்குவா இல்லை அர்த்தம் அல்ல. அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, எங்களுடைய ஆத்மாவுக்கு இறையச்சத்தை நசீபாக்குவாயாக. ஆத்மாவுக்கு சுன்னத்தான உடுப்பு, சுன்னத்தான தாடி, சுன்னத்தான கோலம். இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாடு உங்களுக்கு தந்த பெரிய ஒரு பொக்கிஷம். அது யாருக்கும் இந்த இதையும் பின்பற்றலாம், இதையும் உடுக்கலாம், நல்லா உடுங்க. ஆனா இஸ்லாம் என்பது உடுப்பு அல்ல, உடுப்பு இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளம். ஆனா தக்வா, உள்ளத்துல தக்வா. அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா, சொல்லுங்க பாப்போம், தக்வாஹா வஸக்கிஹா, யா அல்லாஹ் நீயே சுத்தப்படுத்தி. யா அல்லாஹ் ஜக்கிஹாண்டா ட்ரை க்ளீன் பண்ணு. என்ன பண்ணு? ட்ரை க்ளீன். சும்மா கழுவேலாது, சும்மா கழுவேதான். தலையை முந்தி சும்மா தான் கழுவினோம்னா சோப் போட்டு. இப்போ எப்படி போடுறோம்? ஷாம்பு மட்டுமா போடுறீங்க? கண்டிஷனை போடுறீங்க, கண்டிஷன் மட்டுமா போடுறீங்க. அதுக்கு முந்தி மருந்திக்குது. இப்போ கொஞ்சம் பொடுகு கூடி இருந்தால் அதில் அப்ளை பண்ணி போட்டு, மறுபடியும் கண்டிஷன் போட்டு, மறுபடியும் ஷெம்போ போட்டு, மறுபடியும் பாத்துக்கு பிறகு போட்டு. எதுக்கு பிறகு? ஆஃப்டர் பாத், குளிச்சத்துக்கு பிறகு போட்டு. இப்போ பைத்து பார்த்தேன்னு சொன்னால் வாஷ்ரூம் எல்லாம் பார்த்தா கடை மாதிரி இருக்குது. இப்போ இது மாதிரி கடை மாதிரி. எங்கள் ஊர்க்காரர்கள்ட்ட கேட்ட, உங்கள் ஊரில் எப்படி தெரியும்? எங்கள் ஊர்க்காரர்கள் சொல்லுவாங்க, முந்தைய தெரியுமா எங்கள் ஊரில் எல்லாம் என்ன காலம், எனக்கு மிச்சம் பெரிய வயசு இல்லை, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னே எப்படி தெரியுமா? உண்மை சொல்லுவாங்க, என்ன கையில் காசு கொடுத்து ஒரு சோப் வாங்கிட்டு வான்னு சொல்லுங்க. அங்கே போனால் சோப் கட்டி கிடைக்காது. என்ன கிடைக்கும்? பார் சோப். கடையில் வச்சிருப்பாங்க, நூல் தான் வச்சிருப்பாங்க, நூலில் வெட்டி தருவாங்க. அதைத்தான் போட்டு உடுப்பு கழுவுவாங்க. அல்லாஹு அலம் எப்படி கழுகினாங்களோ தெரியாது. ஜஸாஹுமுல்லாஹு கைரன், அல்லாஹ் அருள் செய்வானா. அந்த கைகள் எப்படிப்பட்ட கையோ தெரியாது. ஒரு சின்ன துண்டு பார் சோப்பில் உடுப்புடைய புள்ளையிட உடுப்பையும் கழுவிடுவாங்க. அதே பார் சோப்பை தான் மேலே பூசுவாங்க. அதில் மிஞ்சின கடைசி துண்டு இருக்குதே, அதான் டாய்லெட் ஷவரில் இருக்கும். டாய்லெட்ல எங்க இருக்கும்? சிவத்தில் இருக்கும். ஒரு துண்டு பார் சோப். அந்த கடைசி மிஞ்சின துண்டு எங்க வரும்? பார் சோப்ஸ். அந்த வீட்டு அந்த டாய்லெட்ல சிவத்தில் அடிச்சு வச்சிருப்பாங்க. டாய்லெட்டை வாஷ் பண்ணி கழுவி போட்டு அதில் சேர்த்து செய்வாங்க. அந்த நேரத்தில் ஹைஜீனிக் பிரச்சனைக்கும் இல்லை, யாரும் நோயில் மௌத்தாகவும் இல்லை. முழு ஊருக்குமே இருந்தது ஒரு பாபர் ஷாப் தான். அந்த பாபர் ஷாப்பில் இருந்தது ஒரே ஒரு மைக்கத்தி மட்டும்தான். தமிழனும் முஸ்லீமும், ஆணும் பெண்ணும், சிறுவனும் பெரியவனும், நோயாளி நோய் இல்லாதவன், முழு பேருக்கும் சேவெடுக்கிறதுக்கு இருந்தோ என்ன ஒரே ஒரு கத்தி. யாருக்குமே ஐட்ஸ் வரல. அவன் நோய் இவனுக்கு வரும் இல்லை, இவனு அவனுக்கு போகவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு சொல்கிறாங்க, பிளேட்டை மாற்றி கத்தியை மாற்றி 17 லட்சம் மக்கள் ஹஜ்ஜி போனாங்கண்டா அங்கே ஆண்கள் கிட்டத்தட்ட அந்த அரவாசி வேங்களேன் 8 லட்சம் பேர் ஆம்புலன்னு சொன்னால் 8 லட்சம் மைக்கத்தில் இருந்துச்சு. ஏன்னா ஒருவருக்கு தலையெடுத்த சேவ் பண்ணின மைக்கத்தில் அடுத்தவனை சேவ் பண்ணிடாதாங்க, கத்தியோட சேர்த்து வீசுது. அன்றைக்கு நோய் இருக்கல மக்களுக்கு. ஏண்டா ரத்தம் சுத்தமாகறதுக்கு முன்னால உணர்வுகள் சுத்தமாக இருந்துச்சு. குரோதம் இருக்கல்ல, பொறாமை இருக்கல்ல, வஞ்சகம் இருக்கல்ல, ஒன்றுமே இருக்கல்ல. மனிதனை மனிதனாக பார்க்கிற மனிதர்கள், அந்த ரத்தம் சுத்தமாகத்தான் இருக்கு. அந்த சுத்தமா அப்ப அந்த சோப் எடுத்து போடும். இப்ப டை கிளீன் பண்ணுவாங்க. டை கிளீன் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ் சுத்தப்படுத்தி, அல்லாஹ் எங்களை சுத்தப்படுத்துறவர்களை நீதான் மிகவும் நல்லவன். என்ற ஆத்மாவுக்கு நீதான் பொறுப்புதாரி, நீதான் உரிமையாளன், நீதான் சொந்தக்காரன். இது ஏண்ட கையில இல்லை, இது உண்ட கையில தான் இருக்குது. ஒதுவா அல்லாஹும்ம ஆதி
நுஃபூஸனா தக்வாஹா. தனி ஓதுறண்டா அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இது. எனவே ஆத்மீக பரிசுத்தம் என்பது மிக முக்கியமானது. ஆத்மீகம் பரிசுத்தம் இல்லைண்டா சரி, இதை மெஷப் பண்றது தெரியுமா? இதை மெஷப் பண்றதுக்குள்ள வழி விஷயத்தான் கட்டும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. நான் சொல்ற பாடம் கொஞ்சம் கஷ்டமான பாடம். தேவையோட சொல்றேன். மக்களை பார்க்கும் பொழுது மக்களுடைய நலவுகள் தான் எனக்கு தென்படுகிறது. என்ன பார்க்கும் பொழுது என்னுடைய தவறுகள் தான் எனக்கு தென்படுதுன்னா நான் நல்ல நிலையில் இருக்கிறேன். என்ன செய்யறேன்? நல்ல நிலையில் இருக்கிறேன். என் ஈமானிய உணர்வு நல்ல நிலை. மற்ற மக்களை பார்க்கும் பொழுது அவங்கள நலவு தான் தென்படுகிறது. மாஷா அல்லாஹ், நல்ல மனிதர், என்னை விட வயசுல கூடின மனிதர், எத்தனை சுஜூத் செஞ்சிருப்பாரு, எத்தனை சுஜூத் என்னை விட கூட செஞ்சிருப்பாரு. நான் இஸ்லாத்துக்கு முஸ்லீமாக வாழ்றதுக்கு முன்னாலேயே அவர் முஸ்லீமாக வாழ்ந்தவர் அடியா. இவர் நல்ல ஒரு யூத், மாஷா அல்லாஹ். எங்களோட யூத் எல்லாம் எங்கேயோ கழிஞ்சிச்சுது. இந்த மனிதன் யூத் வாலிப பருவம், மாஷா அல்லாஹ். சினிமா தியேட்டர்லையோ கிளப்லையோ எங்கேயுமே இல்லை, பள்ளியிலேயே கலந்துருக்குது. என்ன விட அழகானவர் என்று சொல்லி ஒருவரை பார்த்து அவருடைய நலவுகளை சித்தரிப்பதற்குரிய அவகாசம் என்ற உணர்வு என் உள்ளத்தில் வருகிறது என்றிருந்தா என்ன பார்க்கும் பொழுது நான் என்னப்பா இதே நிலையில மௌத்து வந்தால் நான் எங்கே பெய்த்திடுவேன்? நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தானே, நான் இவ்வளோ என் நாடகம் எப்படிப்பட்ட நாடகம் என்று என்னுடைய வாழ்க்கை ஒரு நாடகமாகவும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஒரு பாடம், ஒரு அழகான வாழ்க்கையாக எனக்கு சித்தரிக்கக்கூடிய அவகாசம் கிடைக்கும் என்ற அர்த்தம் என்ன? என் ஈமானிய உணர்வு நல்ல இடத்துல இருக்குது, என் உள்ளம் சுத்தமாக இருக்குது. இல்ல எப்ப பார்த்தாலும் மக்கள்கிட்ட தவறு தான் தென்படுகிறது. இவரா வாப்பா அல்லாட காவல், இது அவன புள்ள தானே, இது அவரை கண்டு பாப்பா யாரையும் கண்டதுமே மற்றவன் தவறு தான் தென்படுகிறது. உம்மத்தில் உள்ள ஆகப்பெரிய நோய் இதுதான். இப்ப நான் தாவா சென்டருக்கு 3வது ஒன்று சொல்றேன். மக்களுக்கு பாராட்டு விழாக்கள் வையுங்கள். டே ஆஃப் அப்ரிசியேஷன், டே ஆஃப் அப்ரிசியேஷன். மக்களை பாராட்டுங்க, பள்ளி இமாம பாராட்டுங்க. 25 வருஷமா சேவை செய்யறாரு. நிர்வாகம் இந்த பள்ளியை வாங்கினவங்க ஏதோ வாங்கி வச்சுட்டு போனா இன்றைக்கு வாங்கலாமா? ஒரு துவா செய்யுங்க, அதுக்கு ஒரு வினாடுங்க. பாராட்டுற சமூகம் என்ன சமூகம்? மௌத்தா போனதுக்கு பிறகு பாராட்ட வானம், அது எல்லாரும் பாராட்டுவாங்க. எல்லாரும் வாழும் பொழுது பாராட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது அபூபக்கரை பாராட்டினாங்க, உமரை பாராட்டினாங்க, உஸ்மானை பாராட்டினாங்க, எல்லாரையும் பாராட்டினாங்க, தந்த மனைவியை பாராட்டினாங்க. வாழ்க்கையில பாராட்டுங்க மற்ற மக்களை. தவறுகளை சுட்டிக்காட்டி தவறுகளை பரத்தேலும் என்றால் ஏன் பாராட்டேன் அது மக்களை? அர்த்தம் என்ன தெரியுமா? நோயாளி. அர்த்தம் என்ன? நோயாளி. தவறுகள் மட்டும் தென்படுகிறது, நலவுகள் தென்படுகிறது. அர்த்தம் என்ன? அப்ப நீங்க யார், நாங்க யாரு? நான் நோயாளி. சரிதானே? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா. எனவே நான் அன்றைக்கு கொஞ்சம் பேசுவதை பற்றி இன்ஷா அல்லாஹ் மாலையில பேசுவேன். இந்த ஆத்மீக சைட்ல ஆத்மீக உறவுகள் எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுவோம், அதில் ஒன்று தான் சொன்னேன். இப்போ எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. உங்களோட ஊரில் இருக்கவில்லை, நாங்கள் ஒரு ஊர் தானே. இப்போ உதாரணமாக எங்களோட பிரதர் இருக்கிறாரு, இவர் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க வட்டிலாப்பம். என்ன தெரியுதானே உங்களுக்கு? சரி, கண்டி கொழும்பு வட்டிலாப்பம்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ அவர் உண்மை என்ன செஞ்சாருன்னா, நல்ல ஒரிஜினல் கருப்பட்டி வாங்கி, என் மகன் வாரார் யூகேலிருந்து, மகனுக்காக வேண்டி அவவாகவே கருப்பட்டியை வாங்கி அவவாகவே வட்லாப்பம் செஞ்சு குஷியெல்லாம் பார்த்து செஞ்சு சமைச்சு வச்சுட்டார். யாருக்காக வேண்டி? மகன் வந்துட்டார். மகன் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் உம்மாட கையாலேயே உம்மா போட்டு எதை கொடுத்தா? வட்லாப்பத்தை சாப்பிட்டு போட்டு சொன்னார். உண்மை என்ன கசக்குதுண்டா? யார்கிட்ட சொன்னாரு? இப்ப உம்மோட ரியாக்ஷன் எப்படி சொல்லுவா? இப்ப உண்மை என்ன செய்வா சொல்லுங்களேன்.
இல்லை உண்மை டேஸ்ட் பண்ண மாட்டேன். உண்மைக்கு தெரியும் உண்மை செஞ்ச வட்டலாப்பம் தானே, உண்மை டேஸ்ட் பண்ணுவா இல்ல கவலையே மாட்டா. என்ன செய்வா உமா? உமா முதல் வேலை செய்யுமா, அவ கையெடுத்து தெத்தில வைப்பா, உனக்கு காய் தான் பாப்பா. என்ன காய்ச்சல் காரணம் வட்டல பங்க சக்கும். வட்டிலாபத்தில் மிஸ்டேக் இல்லை. மிஸ்டேக் எங்க இருக்குது? யார்கிட்ட? மகன்கிட்ட. காய் உனக்கு காய்து வாப்பா. காய்ச்சல் காரனுக்கு வட்டிலாப்பம் பொம்பாய் சுடி இனிக்காத ஒரு நாளும். மனிதனுடைய நலவுகள் உனக்கு இனிக்காவிட்டால் மனிதனுடைய வாழ்க்கையில தவறு இல்லை. யாட வாழ்க்கையில தவறு இருக்குது? ஓண்ட வாழ்க்கையில தவறு இருக்குது. மற்றவருடைய நலவுகள் எனக்கு இனிக்க இல்லை, சுவைக்க இல்லை என்ற அர்த்தம். இங்க நோய், இங்க கசடு. உம்மா என்ன தெரியுமா செய்வா? முதலாவது கை எங்க வைப்பா. உம்மா ஒரு நாள் வட்டலாப்பத்தை செக் பண்ண மாட்டேன். ஏன்? அவதான் சமைத்த வட்டிலாப்பம், அவதான் கருப்பட்டி வாங்கினது, அவதான் சமைக்க முந்தைய டெஸ்ட் பண்ணி பார்த்தது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.